ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியில நடந்தது. ரயில்வே வந்து ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது. இதுக்கு ரயில்வேக்குன்னு சொல்லி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு. அப்ப யார் மேல பழி சொல்லியிருக்கணும்? ஆனா யார் மேல பழி சொல்றாங்க? அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு பழி சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது, சந்தேகமே இல்லாம. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்வை பத்தி கூட விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. சாதாரண குடிமக்களாகிய நமக்கு வந்து உரிமை இருக்கு. ஆனா இது உரிமையே இல்லாதவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா நம்பர் 1 வந்து பிஜேபி தான். ஏன்னா பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டால், ஒரு எம்எல்ஏவனால் கற்பழிக்கப்பட்டால்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதை பத்தி இதுக்கு விசாரிக்கிறதுக்கு வான்னு சொல்லி அந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அந்த பட்டியலத்தை சேர்ந்த பெண்ணுடைய தகப்பனார் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு செய்தி வந்தது. மறுத்தாங்களா இவங்க? காஷ்மீர்ல வந்து ஒரு கோயிலுக்குள்ள, இந்து மத கோயிலுக்குள்ள வச்சு ஒரு முஸ்லிம் பெண் வந்து திரும்ப திரும்ப கற்பழிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. அந்த கற்பழிக்கப்பட்டவங்களுக்கு எதிரான வழக்கு நடந்ததும் அந்த கற்பழிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனது யாரு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைச்சராக இருந்த பிஜேபி அமைச்சர் ஒருவர் உட்பட ஊர்வலம் போனாங்களே, இவங்களுக்கு இன்னொரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது.